வணக்கம். என் பெயர் சாமா ஆத்மிகா. நான் குமரி அறிவியல் பேரவை இளம் விஞ்ஞானிகள் 2025 முதல் 2026 வரை ஒரு இளம் விஞ்ஞானி. நான் இன்று என் குடும்பத்தாருடன் மனித பண்புகளை பற்றிய ஒரு சிறிய கலந்துரையாடல் செய்ய போகிறேன். அம்மா, அம்மம்மா, நீங்க சின்ன குழந்தைங்களாகிய எங்களுக்கு பெரியவங்களாகிய நீங்க என்ன அறிவுரை சொல்லணும்னு விரும்புறீங்க? நான் வந்து நீ ம். 4 பேர் சொல்லியது பூரா கேட்டு நடக்கணும். நல்ல பண்பு இருக்கணும். ம். அது நல்ல பண்பு. அது பண்பு இருக்கணும். எல்லாருக்கும் நல்ல பணிவா நடக்கணும். யாரும் நம்ம வீட்டுக்கு நம்மள தேடி வந்தா, அவியல நல்ல மரியாதை குடுக்கணும். மரியாதை குடுத்து வாங்க, உட்காருங்க அப்படின்னு பேசணும். எடுத்தறிஞ்சு பேசக்கூடாது யாரையும். எல்லாரையும் மதிச்சு நல்ல நல்ல பிள்ளையா நடக்கணும். ம். அதுக்கப்புறம் பெரியவங்க யாராவது வந்தாக்கி, அவங்க நிக்கக்கூடிய டைம்ல நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அவங்கள ஆ நல்ல முறையில வரவேற்று அவங்கள உட்காருங்க. வந்தவுடனே நம்ம எதுவும் குடுக்கலனாலும், அட்லீஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு கப்பு தண்ணியாவது குடிக்க சொல்லி, "நீங்க இத குடிங்க" அப்படின்னு சொல்லி அவங்கள இருக்க வைக்கணும். அதுக்கு பிறகு அவங்க இருக்கக்கூடிய அவங்க முன்னிலையில எக்காரணம் கொண்டும் நம்ம காலுக்கு மேல கால் போட்டு இருக்கவே கூடாது. நம்ம அழகா நீட்டா இருக்கணும். அவங்க ஏதாவது அறிவுரைகள் சொன்னாக்கி, அந்த அறிவுரைய நம்ம நல்லா உள்வாங்கி, அது எதெல்லாம் நம்மளுக்கு கரெக்ட்டா இருக்குது. நம்ம நம்ம எதெல்லாம் நம்மளால ஃபாலோ பண்ண முடியுமோ, அத அவளையும் நம்ம அ ஃபாலோ பண்ணணும். அவங்க எது சொன்னாலும், நம்ம அவங்களுக்கு குறுக்க குறுக்க பேசக்கூடாது. அவங்க சொல்லி முடிக்கிறது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, காவல் இருந்து, அதுக்கு பிறகு நம்ம எதுனாலும் நம்ம அவங்கள்ட்ட பேசணும். நம்மள சுத்தி 4 சுற்றத்தார் இருப்பாங்க. அவங்க கூட நல்ல பண்பா இருக்கணும். அங்க நல்ல பழக்கவழக்கங்கள் இருக்கணும். அக்கா, தங்கச்சி நல்லா பேசி வாங்கி இருக்கணும். எங்கேயும் போனாலும் நல்லா நீட்டா போயிட்டு நீட்டா வரணும். யார் சொன்னாலும் அத கேட்டு நடக்கணும். கேட்டு நடக்கணும். யாருகிட்டயும் அவங்க இத சொல்றாங்க, அத சொல்றாங்க. நீ கோவப்படக்கூடாது. முதல்ல ஒரு மனிதனுக்கு கோபம் தான் எதிரி. அப்போ என்ன அப்படின்னா, கோபத்துல நம்மளுக்கு நம்ம என்ன பேசுறோம், ஏது பேசுறோம், அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கக்கூடிய எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. நம்ம கோபம்ங்கிறது நம்மளோட கண்ண மறைச்சிடும். அதனால அந்த டைம்ல அவங்க என்ன சொன்னாலும் ஒரு 2 நிமிஷம் அப்படி என்ன அப்படின்னா யோசிக்கணும். ஆறாமற இருந்து யோசிச்சு, அதுக்கு பிறகு நம்ம எதுனாலும் பதில் சொல்லணும். யாருகிட்டயுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, கோபம் அப்படிங்கக்கூடிய ஒரு இது வரவே கூடாது. அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணோம் அப்படின்னு சொன்னா, சாப்பாடு விஷயத்த எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு சாப்பாடாக இருந்தாலும் நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் நம்ம எடுக்கணும். அளவுக்கு அதிகமாக நம்ம எடுக்கக்கூடாது. மற்றவங்களும் இருக்கக்கூடிய டைம்ல நான் ஒரு 5 பேர் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, 5 பேத்துக்கு சாப்பாடு இருக்குதா? அப்படின்னு பார்த்து, நம்மளுக்கு என்ன தேவையோ அத மட்டும் சாப்பிடணும். தென் மீதி வைக்கக்கூடாது. நம்ம எவ்வளவு எடுத்தாலும் அத என்ன பண்ணக்கூடாது, மீதி வைக்கக்கூடாது. அதுல இருக்கக்கூடிய காய்கறிகள் எதுவுமே வேஸ்ட் பண்ணாம நம்ம அப்படியே எல்லாமே எடுத்து சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு என்ன அப்படின்னா, இப்ப எவ்வளோ பேருக்கோ சாப்பாடு கிடைக்காம எவ்வளோ பேரோ என்ன பண்றாங்க அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த ஒரு சூழ்நிலையில நம்மளுக்கு கடவுள் நம்ம இவ்வளவு நம்மளுக்கு சாப்பாடு சாப்பிடுறதுக்கு ஒரு வழிவகை வச்சிருக்கிறாரே அப்படின்ட்டு கடவுள பிரேயர் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அ சாப்பிடணும். எதுவா இருந்தாலும் நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம், இருக்கிறவங்கள பகிர்ந்து சாப்பிடணும். என்னைக்குமே. ம். சரியா? நம்ம மனசாட்சிக்கு தகுந்தவாறு எல்லாமே நல்லபடியா நம்ம என்ன பண்ணிக்கணும்னா செய்யணும். யார்கிட்டயும் கோபப்படுறதோ, எதுவுமே வைக்கக்கூடாது. கோபங்கள் வரத்தான் செய்யும். கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இந்த வயசுல எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ ஸ்கூல் போறீங்க. ஸ்கூல் போகும்போது சில டிசிப்ளின்ஸ் அவங்க சொல்லி தர்றத எப்படி ஃபாலோ பண்றீங்களா? ஃபாலோ பண்ணி ம். தான் ஆகணும். அப்படிதானே? எப்படி ஸ்ட்ரெய்ட் அவே பை ஒன் பை ஒன்னா தான் நடந்து போகணும். இல்ல அங்க கிளாஸ் ரூம்ல போயாச்சுனாலும் அக்கார்டிங் டு த டிசிப்ளினோட உங்க சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. டிசிப்ளின் மீன்ஸ் அந்த ஓவராலோடைய அந்த ஹைட் வைஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா கிளாஸஸ் எல்லாம் நம்ம இது பண்ணும்போது, கவனிக்கும்போது, கொஞ்சம் மைண்ட நம்ம அவங்க டீச்சர்ஸ் என்னென்ன இது பண்றாங்களோ, அத நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். பண்ணி அத ஒன்ஸ் நம்ம கேள்வி அறிவு மாரி நம்ம அத கேப்சர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ரிப்பீட்டடா நம்ம திங்க் பண்ணாலே, அவங்க கிளாஸ்ல என்ன எடுத்தாங்க அப்படிங்கிறதனுடைய இது நம்ம படிக்காம ஜஸ்ட் மெமரைஸ் பண்ணிட்டா நமக்கு அது ஒரு இதா இருக்கும். சரியா?
கிளாஸஸ் விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இது பண்ணிக்கணும். படிக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ டிசிப்ளின் அத விட இம்பார்ட்டன்ட். இன்சைட் த கிளாஸ் ரூம்ஸா இருக்கட்டும், இன்சைட் த ஸ்கூல் கேம்பஸா இருக்கட்டும், பழகுறதுங்கிறது எல்லார்ட்டயும் ஃப்ரெண்ட்லியா பழகிக்கணும். ஒன்ஸ் யார் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த வி ஹேவ் டு நம்ம வந்து மூவ் பண்ணிக்கணும். சரியா? அ ஒழுக்கங்கள் நல்லபடியா இருக்கணும். இப்போ ஒழுக்கம் அப்படிங்கக்கூடிய டைம்ல வந்து ஒழுக்கத்துல வந்து 2 வகையான ஒழுக்கங்கள் இருக்குது. ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா நம்ம ஹேபிட்டட் மூலமா. ஓகேவா? என்ன அப்படின்னா நம்ம மனது ரீதியான ஒழுக்கம். மனது ரீதியான ஒழுக்கம் அப்படிங்கக்கூடிய டைம் நம்ம மனசால கூட யாருக்கும் தீங்கு விளைவிக்க கூடாது. நம்மளுக்கு ஒரு ஆள் வந்து தீங்கு இது பண்ணாலும், நம்ம அவங்களுக்கு வந்து என்ன பண்ணக்கூடாது? தீங்கு விளைவிக்க கூடாது. அவங்களுக்கு வந்து உண்மையா இருக்கணும். யார்கிட்டனாலும் நம்ம உண்மையா இருக்கணும். எந்த ஒரு பொய்யும் சொல்லக்கூடாது. அதுதான் மனதொழுக்கம் அப்படின்னு சொல்றது. தென் அனதர் ஒன் வந்து என்ன அப்படின்னா, ஹேபிட்டட் ஒழுக்கம் அப்படிங்கக்கூடிய நம்மளோட செயல்பாடுகள்ல இருக்கக்கூடியது. அப்போ வந்து என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து ஒரு ஆள்ட்ட நம்ம எப்பவுமே வந்து ஒரு இன்முகத்தோடி பேசுறது, அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன உதவி அப்படின்னு சொன்னா நம்ம செய்யறது. அ அ அது அப்ப இப்போ அப்பா சொன்னது போல என்ன அப்படின்னா, ஒரு டிசிப்ளின் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்றது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, நம்மள வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றிக்கான வழியில வந்து கொண்டு போகும் அப்படின்ட்டு சொல்றாங்க. தென் என்ன ஒண்ணு நம்ம சாப்பாட்டு விஷயத்துக்கு நான் திரும்பவும் வரேன். சாப்பிடக்கூடிய டைம்ல வந்து என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து சிதறாம பார்த்துக்கணும். இப்ப வந்து மேக்ஸிமம் வந்து நெறைய பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு எழும்பக்கூடிய டைம்ல, அந்த அவங்க சாப்பிடக்கூடிய பாத்திரத்த சுத்தி அவ்வளவும் என்னவா தான் இருக்கும், சாப்பாடா தான் சிந்தி இருக்கும். இப்ப நம்ம என்ன சாப்பிடக்கூடிய டைம்லயே வந்து அத பார்த்துக்கணும். ஒரு பருக்க கூட வந்து என்ன பண்ணக்கூடாது, வீணாக போகக்கூடாது. அப்போ அந்த வந்து அப்படியே சப்போஸ் நம்மள அறியாம வந்து வீணாக போச்சுது அப்படின்னு சொன்னால், அத வந்து நம்ம சாப்பிட்டு எழும்பக்கூடிய டைம்ல மொத்தத்திலேயே அத வந்து என்ன பண்ணிறணும் அப்படின்னு சொன்னா, ஆ கிளீன் பண்ணி எடுத்துறணும். நம்ம சாப்பிட்ட பாத்திரத்த வந்து நம்மளே வந்து கழுவி வந்து இது பண்ணி வைக்கணும். அது வந்து மெயினா வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயமா வந்து இது பண்ணணும். இப்ப நம்ம வந்து இப்ப சின்ன இப்போ ஒரு பொதுவா வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க. "தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும்" அப்படிங்கக்கூடிய ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நம்ம சின்ன வயசுல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்றோமோ, அந்த விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா, பெரியவர்கள் வர ஆ நம்ம பெரிய வயதானது வரைக்கும் அது வந்து நம்மளுக்கு வந்து நம்ம கூடாலேயே வந்துகிட்டே இருக்கும். இதுதான் மனித பண்புகள். 4 பேரு 4 இடத்துல நம்மள பத்தி சொல்லும்போது, நல்ல பொண்ணு, விஷயங்கள் எல்லாம் வந்து ஒழுங்கா ஃபாலோ பண்றத விடையும், சில விஷயங்கள் நல்லா அவளோட ஆக்டிவிட்டீஸ் நல்லா இருக்கு. பிஹேவியர்ஸ் அப்படின்னு பிஹேவியர்ஸும் நல்லா இருக்கு. அப்படிங்கிற பண்புகள். மனித பண்புகளோட அந்த பிள்ளை இருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு நல்ல ஒரு சர்டிபிகேட் மாரி நமக்கு குடுப்பாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்ப நம்ம வந்து வெளிய இப்போ வீட்ல வந்து என்ன அப்படின்னா, ரொம்ப சவுண்ட் போட்டு பேசுவோம். ஆ அந்த மாதிரி ஒரு நல்ல எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு இருப்போம். அதே இத வந்து வெளிய போய் கடைபிடிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு இத நம்ம நினைக்கக்கூடாது. பேசலாம். பேசக்கூடாதுன்னு சொல்லல, பேசணும். இப்ப எந்த சூழ்நிலைக்கு ஏத்தாற் போல நம்ம வந்து நம்மள மாத்திக்கணும். ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா, எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படி இப்ப வந்து ஒரு பார்க்குக்கு போறோம். பார்க்குக்கு போனாலுமே அளவுக்கு அதிகமாக நம்ம சவுண்ட் போடக்கூடாது. ஒரு அளவு தான் சவுண்ட் போடணும். சிரிக்கிறதும் அதே போல தான். ஒரு ஒரு அளவோடி தான் நம்ம வந்து சிரிச்சு இது பண்ணணும். தென் வந்து எப்போ வந்து நீங்க வந்து ஒரு ஒரு ஸ்கூலுக்கோ, அல்லது வந்து வேற எங்கேயாவது நீங்க போறீங்க அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல என்ன சூழ்நிலை இருக்குதோ, அதுக்கு ஏத்தவாறு தான் நம்ம வந்து சவுண்ட் போடணும். இப்போ வந்து அங்க தான் வந்து என்ன நீங்க போய்க்கிட்டே இருக்கீங்க. இப்போ வந்து மேக்ஸிமம் எல்லா பிள்ளைங்களும் என்ன பண்றாங்கன்னா, நடந்து போய்க்கிட்டே இருக்கக்கூடிய டைம்ல வந்து, அந்த அவங்களோட செப்பல் செப்பல் வந்து என்ன அப்டின்னா, நடக்கக்கூடிய சவுண்ட் வந்து அப்டி தரைய வந்து அப்டியே தேய்ச்சுக்கிட்டே போறீங்க. அப்டி தேய்க்கக்கூடிய டைம்ல வந்து என்ன அப்டின்னா, நெறைய கவனச்சிதறல்கள் வந்து வர்றதுக்கு ஆரம்பிக்குது. ஏன்னா, எல்லாருமே வந்து என்ன அப்டின்னு சொன்னா, விளையாடிட்டு இருப்பாங்க அப்டின்னு நெனைக்க முடியாது. நீங்க போகக்கூடிய இடத்துல வந்து மற்ற கிளாஸ் ரூம்ல வந்து ஏதாவது அவங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் குடுத்திருப்பாங்க. அல்லது வந்து என்ன அப்டின்னா, எக்ஸாம்ஸ் ஏதாவது நடக்கும். அல்லது அவங்க வந்து ஏதாவது ஒரு சிந்தனையில இருப்பாங்க. அப்படி சிந்தனையில இருக்கக்கூடிய டைம்ல நீங்க வந்து பேசிக்கிட்டே போறது, தென் வந்து ஆ அந்த கால வந்து அப்படியே தரையோடி தேய்ச்சுக்கிட்டே போறது வந்து அவங்களுக்கு நெறைய கவனச்சிதறல்கள வந்து ஏற்படுத்துறதுக்கு நெறைய வாய்ப்பு. அப்ப வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்? இடையூற வந்து விளைவிக்க தான் செய்றோம். அப்ப அந்த இடையூறு இல்லாம நம்ம வந்து ஏன்னா அத பூனை நடை போல நடந்து போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மெல்ல ஆ கால வந்து தேய்க்காம வந்து மெல்ல நடந்து போய் போய் வந்து அந்த அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இடையூறும் இல்லாம நம்ம வந்து நடந்து போகணும். என்ன ஒரு விஷயத்த பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து இப்போதைக்கு வந்து தண்ணி வந்து என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து தண்ணிய வந்து எவ்வளவு நம்ம சேவ் பண்றோமோ,
அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து நம்மளுக்கு நல்லது. இப்போ வந்து நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பிரஷ் பண்ண போறீங்க. பிரஷ் பண்ண போறீங்கன்னா, அப்படியே டேப்ப திறந்து வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? அதுல வச்சியே வந்து முகம் கழுவுறது, வாய் கொப்பளிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அத தவிர்த்துட்டு என்ன பண்ணிக்கலாம்? ஒரு வந்து ஏதாவது ஒரு மக்குலயோ, அல்லது வந்து ஏதாவது வந்து ஏதாவது ஒரு ஒரு பாத்திரத்துல வந்து தண்ணீய பிடிச்சிட்டு போயி, நீங்க வந்து என்ன பண்றீங்க? முகம் கழுவுனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு வந்து தண்ணி வந்து செலவழியிறது ரொம்ப வந்து என்ன ஆகும் நம்மளுக்கு கம்மியாகும். இந்த இது மூலமா வந்து நம்ம வந்து தண்ணிய வந்து என்ன பண்ணிக்கலாம்? சேவ் பண்ணிக்கலாம். நம்மால பிறருக்கு எந்த விதமான இடையூறுகளும் வராத மாரி எந்த இடமா இருந்தாலும் நம்ம நடந்துக்கணும். கஷ்டம்னா என்னங்கிறத தெரிஞ்சு, அதுக்கு தகுந்தார் அந்தந்த இடங்கள்ல அதுக்கு தகுந்த நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், பிஹேவ் பண்ணிக்கணும். சரியா? என்ன ஒண்ணு டைம் மேனேஜ்மென்ட் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்குது. டைம் மேனேஜ்மென்ட் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா, காலத்துக்கு ஏத்தவாறு, டைமுக்கு ஏத்தவாறு நம்ம வந்து நடந்துக்கிறது. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு கரெக்ட்டா ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, கரெக்ட்டா அந்த டைமுக்கு முன்னால நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆ அந்த இடத்த போய் ரீச் பண்ணணும். இப்ப வந்து ஒரு நிமிஷம் காலதாமதம் ஆனாலே வந்து நெறைய விஷயங்கள் வந்து என்ன ஆகுது நம்மளுக்கு டிலே ஆகுது. இப்போதைக்கு நம்ம வந்து டைம் மேனேஜ்மென்ட் கரெக்ட்டான டைமுக்கு வந்து எந்த ஒரு இடத்துக்கு நம்ம போனாலும், பிற்காலத்துல வந்து அதே பழக்கம் வந்து நம்மளுக்கு வந்து ஃபாலோ அப் ஆகி நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு விஷயங்கள வந்து எடுத்து இது பண்றதுக்கு அது ஒரு நல்ல ஒரு இதா இருக்கும். அவங்க இதை இந்த எதையும் ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. இப்ப வந்து ஒரு இடத்துக்கு ஒரு அப்பாயின்ட்மென்ட் வச்சிருக்கிறோம். 2 பேர் ஒரு பிளேஸ்ல மீட் பண்றதாக நீங்க வந்து இது பண்ணியிருப்பீங்க. அவங்க இத்தன மணிக்கு வந்துட்டு போறாங்க. நம்மள பொறுத்தளவுல வந்து கரெக்ட்டா வந்து 8:30 அப்படின்னு சொன்னா 8:30க்கு அந்த இடத்துல அசெம்பிள் ஆகணும். அதான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து குமரி அறிவியல் பேரவையில வந்து அ ஃபாலோ பண்றீங்க. முள்ளஞ்சேரி வேலையன் சார் வந்து அழகா ஃபாலோ பண்ண 8:30 உண்டுன்னா அந்த ப்ரோகிராம் வந்து என்ன ஆகும் உங்களுக்கு ஃபாலோ யார் வந்தாங்களோ வரலையோ, அந்த ப்ரோகிராம் கரெக்ட்டா ஸ்டார்ட் ஆகுது. இதுவே வந்து என்ன அப்படின்னா, டைம் மேனேஜ்மென்ட்க்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அத வந்து நீங்க வந்து ஆ உங்களோட அப் டூ த எண்ட் ஆஃப் யுவர் லைஃப் வரைக்கும் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபாலோ பண்ணணும். சரியா? சரி. இன்னொன்னு வந்து இந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து குடுக்கக்கூடிய இதுகள், டீச்சர்ஸ் குடுக்கக்கூடிய மரியாதைகள், எல்லாம் வந்து ரொம்ப என்னைக்கும் சில விஷயங்கள் நம்ம செய்றது வந்து மறக்காது. புரியுதா? ஸோ வந்து டீச்சர்ஸ் நாளைக்கு வந்த பிள்ளையா, இப்ப இந்த ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும், நல்ல பிள்ளை. அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் மாரி ஒரு வேர்டிங்ஸ் நமக்குன்னுட்டு யூஸ் பண்ணுவாங்க. சரியா? அதுகள்லாம் வந்து கேட்கும்போது நல்லாருக்கும். நமக்கு கேட்கலன்னா கூட இன்னொருத்தவங்ககிட்ட அவங்க பேசும்போது. புரியுதா? ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. இப்ப உன்ன பொறுத்தளவுலாம் டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோனே மொபைல் யூஸ் பண்றான். மொபைல், டிவி. இப்ப மொபைலோ, டிவியோ யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்ல வரல. மொபைல்லயும் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்குது. ஏகப்பட்ட தவறான விஷயங்களும் இருக்குது. இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னென்ன விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குதோ, அந்த விஷயங்கள மட்டும் தான் வந்து நீங்க வந்து அதுலருந்து எடுக்கணும். தவறான விஷயங்கள நோக்கி நீங்க வந்து போகக்கூடாது. யூஸ் பண்ணக்கூடாது. 24 ஹவர்ஸும் நம்ம வந்து மொபைலை எடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு இத நீங்க வச்சுக்க கூடாது. மொபைல் பார்த்தா வந்து என்ன அப்படின்னா, உடல் ரீதியாகவும், ஆ மன ரீதியாகவும் ஏகப்பட்ட பாதிப்புகள் உங்களுக்கு இருக்குது. அதனால வந்து மொபைல வந்து யூஸ் பண்ணவே கூடாது. என்ன ஒண்ணு வந்து என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க வெளி இடத்துகளுக்கு போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, இப்போ தும்மல் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் வரக்கூடிய டைம்ல என்ன பண்ணுவாங்க? தும்மல்லாம் வரக்கூடிய டைம்ல உடனே வந்து 4 பேர் இருக்கக்கூடிய இடத்துல உடனே தும்மிருவீங்களா? என்ன பண்ணுவீங்க? சொல்லு பாப்போம். வாய கொஞ்சம் இப்படி மூடி வச்சுட்டு தள்ளி போய் இப்படி தூங்கும். அப்படி வந்து தும்மல். ஓகேவா? என்ன அப்படின்னா, எடுத்த எடுப்புல அப்படி தும்மிக்கிட்டு அப்படி இது பண்ணக்கூடாது. தென் இப்ப யாராவது ஒரு ஆளு வரக்கூடிய டைம்ல வந்து நீங்க வந்து என்ன உங்களுக்கு வந்து வந்து பேசிட்டே இருக்கீங்க. ஏதாவது வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒரு ஃபோன் பண்றாங்க. அப்போ வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன என்ன எந்த இத கடைபிடிப்பீங்க? உடனே ஃபோன் பண்ணிருவீங்களா? பேசிருவீங்களா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் பேசிட்டு வரேன் அப்படின்னு ஒரு பெர்மிஷன் கேட்டுட்டு வரணும். பெர்மிஷன் கேட்கணும். அல்லது என்ன பண்ணணும் சொல்லிக்கிட்டு, உடனே 24 ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம் அவங்கள அந்த பெரியவங்கள காக்க வச்சுட்டு நீங்க வந்து பேசுவீங்களா அவங்கள்ட்டால? இல்ல அவங்ககிட்ட 2 நிமிஷம் வெயிட் பண்ணேன். என் என் வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு, அவங்க போய் முடிச்ச பிறகு அவங்ககிட்ட பேசணும். இது வந்து இதெல்லாம் வந்து என்ன அப்டின்னா, எப்பவுமே நம்ம கூடால வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு பண்பாக இருக்கும். ஓகேவா? தென் வந்து இப்போ உங்க மனசுல வந்து ஒரு எய்ம் இல்லையா? என்ன அப்டின்னா ஒரு கோல் நிர்ணயிச்சிருப்பீங்க.
அந்த கோல் வந்து சக்சஸ்ஃபுல்லா வரணும் அப்படின்னா நீங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க? சொல்லுங்க பாப்போம். அதுக்காக பிளான் பண்ணி ம், அதுக்காகவே ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ம். அந்த கோல வந்து எப்பவும் இப்ப வந்து இந்த வருஷம் நீ வந்து ஒரு இதா வரணும்னு நினைச்சிருப்பீங்க இல்லையா? இந்த வருஷம் ஒரு நினைப்போம். அடுத்த வருஷம் அத வந்து உடனே சேஞ்ச் பண்ணி, அது வேற இதா நான் மாறுவேன். அப்படின்னு ஏதாவது அப்படி மாத்துவீங்களா? மாத்த மாட்டேன். எதுவுமே வந்து நமக்கு என்ன பண்ணுவோம், உடனே கிடைக்காது. அதுக்குன்னு ஒரு ஒரு இத நம்ம கோல் மைண்ட் வச்சுக்கணும். அது சில ரீச் பண்ணா அதுக்குன்னு ஸ்டெப்புகள் இருக்கும். அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் போய் தான் நம்ம அத ரீச் பண்ண முடியும். சரியா? அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அத எப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா எப்படி கிராஸ் பண்ணி போறது அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டூ அனலைஸ் அண்ட் வி ஹேவ் டூ ஸ்டடி. அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து மூவ் ஆயி அத ரீச் பண்ணிக்கலாம். அது எப்போன்னா அதுக்குன்னு சர்டன் பீரியட்ஸ் இருக்கும். சரியா? எப்பவுமே வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நல்ல நல்ல புத்தகங்கள ரீட் பண்ணணும். நம்ம வந்து ஒரு ஒரு இது நம்மளோட ஆ பயணம் வந்து வெற்றிகரமாக அமையணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆ நல்ல நல்ல புக்குகள். இப்ப வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம கையில இருக்கக்கூடிய புக்க வச்சு தான் வந்து என்ன அப்படின்னா, இந்த பொண் அல்லது பையன் வந்து நல்ல பையன், நல்ல பிள்ளை அப்படிங்கிறத டிசைட் பண்றது வந்து என்ன அப்படின்னு நம்ம கையில இருக்கக்கூடிய புக் தான். அப்ப அந்த புக்ல வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுக்கான விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ, அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்றோம்னா, உணர்வு பூர்வமாக உள்வாங்கி அது அது அதன்படி நம்ம வந்து என்ன பண்ணணும்? நடந்துக்கணும். ஓகேவா? அத விட்டுட்டு நம்ம வந்து என்ன அப்டின்னா, ஃபோன்லயே நம்மளோட 24 ஹவர்ஸையும் வந்து நம்ம கழிக்கணும். அப்படிங்கக்கூடிய ஒரு இதெல்லாம் நம்ம இது பண்ணக்கூடாது. என்ன பண்ணணுமா நான் இப்ப ஸ்கூலுக்கு போறீங்க. ஸ்கூலுக்கு போகக்கூடிய டைம்ல வந்து படிப்பு, எக்ஸாம், மார்க் இதுதான் உங்களோட வேலை கிடையாது. ஒன்லி வந்து என்ன அப்டின்னா, மதிப்பெண்ணும், எக்ஸாமும் தான் உங்களோட லைஃப்ப டிட்டர்மைன் பண்ணும் அப்படிங்கிறத என்னைக்குமே நீங்க வந்து நினைக்கக்கூடாது. சரியா? என்ன அப்டின்னா, அவங்க வந்து உங்க டீச்சர்ஸ் வந்து என்ன சொல்லி தர்றாங்களோ, அத வந்து என்ன பண்ணணும்? நல்லா வந்து உள்வாங்கிக்கணும். உள்வாங்கிட்டு வந்து என்ன பண்றீங்க? புக்ல வந்து அந்த விஷயங்கள வந்து நீங்க வந்து என்ன பண்றீங்க? படிக்கிறீங்க. படிக்கக்கூடாதுன்னு சொல்லல, படிக்கணும். படிச்சுட்டு வந்து என்ன அப்டின்னா, அத வந்து உணவுபூர்வமா வந்து உள்வாங்கணும். அதுதான் வந்து என்ன அப்டின்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லைஃப குடுக்குமே ஒழிய, நல்ல மார்க் எடுத்தா இப்ப ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்குறீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த உடனே உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிரும். அப்படிங்கக்கூடிய ஒரு இது இல்ல. அதுல வந்து நாலேட்ஜ் வேணும். ஒரு டீப் நாலேட்ஜ் இருந்தால் மட்டுமே வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? சக்சஸ்ஃபுல்லா நம்மளோட எய்ம வந்து ரீச் பண்ண முடியும். என்ன என்ன ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு இது என்ன அப்படின்னா, நம்ம தவறுகள் செய்றது வந்து மனித இயல்பு. இப்ப வந்து ஒரு சின்ன தவறு நடக்கக்கூடிய டைம்ல, அந்த தவற வந்து நம்ம என்ன பண்ணணும்? திருத்திக்கிறதுக்குள்ள வழிய பார்க்கணும். திருத்திறணும். ஓகேவா? திருத்தலன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும்? சொல்லுங்க பாப்போம். அத அந்த தவறே நம்ம திருப்பியும் செய்வோம். ம். நம்ம தவறு செய்றோம். நம்மள யாருமே கண்டுக்கல. நம்ம வந்து என்ன அப்டின்னா, யாருமே எதுவும் சொல்லல. அப்படிங்கக்கூடிய ஒரு இதுல வந்து நம்ம நம்ம திருத்தலாம். அந்த தவற வந்து நம்ம அ அ பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன ஆகும்? அந்த தவறு வந்து வாழ்நாள் ஃபுல்லா நம்மளோட லைஃப்ல வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அம்மா, அப்பா கையினாலேயோ அல்லது ஆசிரியர் கையினாலேயோ அடி வாங்காத பையன் கண்டிப்பா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க? ம். போலீஸ்காரங்கள்ட்ட போய் அடி வாங்குவாங்க. அப்படிங்கக்கூடியது ஒரு பழமொழி உண்டு. ஓகேவா? அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, அது பெற்றோர்களாகிய நாங்களா இருந்தாலும் சரிதான், ஆசிரியர்களாக இருந்தாலும் சரிதான். ஒரு பிள்ளையோ, ஒரு பையனோ வந்து சிறிய தவறுகள் பண்ணாக்கி, அந்த தவற வந்து என்ன பண்ணணும் நாங்க அவங்கட்ட எடுத்து சொல்லணும். அவங்க என்ன எடுத்து சொல்றாங்களோ, அதுக்கு ஏத்தவாறு அந்த சிறிய தவற வந்து சின்ன பிள்ளையா இருக்கக்கூடிய டைம்லயே நம்ம என்ன பண்ணிக்கணும்? ரெக்டிஃபை பண்ணிக்கணும். நம்ம ரெக்டிஃபை பண்ணல அப்டின்னா, அதால கஷ்டப்பட போறது யாரு தான்? நம்ம ஆ நீங்க தான் கஷ்டப்பட போறீங்க. அப்ப என்ன தவறு சின்ன தவறு செய்றோமோ, அந்த தவற வந்து சின்ன பிள்ளையிலே நம்ம என்ன பண்ணிக்கணும்? ரெக்டிஃபை பண்ணிக்கணும். பண்ணிக்கணும். ஓகேவா? நான் இப்போ ஒரு திருக்குறள் சொல்றேன். அதுக்கு உங்களுக்கு ஒரு மீனிங் சொல்ல முடியுமான்னு பார்ப்போம். ம். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இந்த திருக்குறளுக்கு வந்து உங்களுக்கு மீனிங் சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். ஒழுக்கம் ஒரு மனிதனுக்கு உயர்வையும் பெருமையும் தருகிறது. ஆனா அதனால ஒழுக்கத்தை நம்ம உயிரை விடவும் மேலாக மதிக்க வேண்டும். ஓகே. இந்த திருக்குறளை போல நம்ம திருக்குறளின் வழியில வந்து நம்ம நடந்தாலே போதும். மேக்ஸிமம் நெறைய இதுகள வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அச்சீவ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எல்லா பிள்ளைகளுமே வந்து என்ன அப்டின்னா, இப்ப வந்து வெளிய போயிட்டு
வீட்டுக்குள்ளால வந்த உடனே ஃபேனும் லைட்டும் ஆன் பண்ணி விடுறீங்க. மேக்ஸிமம் எல்லாருமே ஃபேனுக்கு கீழே ஃபேன், ஏசி கீழே அப்படியே சொகுசா இருக்கிறீங்க. சரி, நீங்க யூஸ் பண்றீங்க, தப்பு கிடையாது. ஆனா வந்து வெளிய போகக்கூடிய டைம்ல அந்த ஃபேனையோ லைட்டையோ நீங்க வந்து ஆஃப் பண்றதே கிடையாது. இதனால நம்மளுக்கு வந்து எவ்வளவு வளங்கள் வந்து வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அப்ப வந்து என்ன பண்ணணும் நீங்க? அத வந்து வெளிய நம்ம தேவை முடிஞ்ச உடனே அத வந்து ஆஃப் பண்ணணும். ம். என்ன ஒண்ணு, நம்ம இருக்கக்கூடிய இடங்கள் வந்து ரொம்ப என்ன சுத்தமாக இருக்கணும். எந்த ஒரு பொருள்னாலும் வந்து என்ன அப்படின்னா, இப்ப நீங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரீங்க, பேக் அதுல தூக்கி போடுறது. அகைன் வந்து என்ன அப்படின்னா, லஞ்ச் பேக் இதுல தூக்கி போடுறது, ட்ரெஸ்ஸ கழட்டி அங்க போடுறது. அந்த மாதிரி இல்லாம, நம்ம நீட்டா எந்த ஒரு பொருள் இருந்தாலும் எந்த இடத்துல இருக்கிறோமோ, அந்த இடத்துல கொண்டு ம். எந்த ஒரு பொருளையும் நம்ம வைக்கணும். என்ன ஒரு சரி. செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாத்துக்குமே வேணும். இல்ல நான் பொதுவா என்னன்னா, எந்த பொருள் அதாவது எங்க கிடைக்குது, இது என் பொருள் இல்ல, இது என்னோட பொருள் அப்படின்னு இல்ல. பொதுவா நம்ம வீடு அப்படின்னு வச்சா எல்லா பொருளும் நம்ம பொருள் நம்ம நினைச்சுட்டு, நம்ம என்ன பண்ணணும் பிஹேவ் பண்ணிக்கணும். சரியா? இது இந்த பழக்கம் இன்னைக்கு இல்ல. இப்ப நம்ம இப்ப கத்துக்கிற இந்த மாரிப்பட்ட விஷயங்கள் நம்ம பண்புகள் எல்லாம் நாளைக்கு நம்ம இதே பண்புகள் நாளைக்கு நம்ம பெரிய ஆள் வரும்போதும், நம்ம என்ன பண்ணணும், இதே ஃபாலோ பண்ணியாச்சுன்னா நல்லது. நெறைய இடங்கள்ல நமக்கு சேவ் ஆகும் சில விஷயங்கள். பெரியவங்களான நீங்க எனக்கு சொல்லிக் கொடுத்த மனித பண்புகள், அதாவது டைம் எப்படி மேனேஜ் பண்றது, நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய கோல்ஸ எப்படி அச்சீவ் பண்றது, ஒரு சபையில இருக்கும்போது நம்மள விட பெரியவங்கள எப்படி மதிக்கிறது, ஃபுட் வேஸ்ட் பண்ணக்கூடாது, வேற எனர்ஜிய வேஸ்ட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரிப்பட்ட ஒவ்வொரு வேல்யூ நீங்க சொல்லிக் கொடுத்தத நான் நிச்சயமா ஃபாலோ பண்ணுவேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த குமரி அறிவியல் பேரவைக்கு என் மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.